Yeah. Yes, Mama. पाण्डित्यं परमेश्वरी स्तुतिविदौ नैवाश्रयन्ते गिरां वैरिञ्चान्यपि गुम्फनानि विगलत् गर्वाणि शर्वाणि ते स्तोतुं त्वां परिपुल्लनीलनलिन श्यामाक्षि कामाक्षि मां वाचालीकुरुते तथापि नितरां त्वत्पादसेवाधरः. ஸோ இங்கே ஸ்துதின்னு சொல்லும்போது இவர் எல்லாமே வந்துடும். இதில் ஸ்மிதா இந்த புன்சிரிப்பு சதகம் இருக்கு இல்லையா, ஸ்மிதா சதகம்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் உள்ள சில ஒரு எக்ஸ்பர்ட்ஸ், அதாவது அந்த ஸ்லோகமே வராது, பட் அந்த மாதிரி புன்னகையை பற்றி ஸ்துதிக்கிற மாதிரி வரும், தேவியோட கடாட்சத்தை பற்றி ஸ்துதிக்கிற மாதிரி எல்லாம் கலந்து கட்டியாக வரும். ஸ்துதின்னு சொல்லும்போது மற்ற சதகத்தில் இருக்கிற மாதிரி உள்ள ஸ்லோகங்கள் மாதிரி அந்த அர்த்தம் தோணிக்கிற மாதிரி வந்துடும். நிறைய ஸ்லோகங்கள் இங்கே ஸ்துதி பண்ணுறார், பகவான் தேவியை ஸ்துதி பண்ணுறார் நம்ம மூக்கர். ஸோ இங்கே பார்த்தோம்னா தேவியோட காமாட்சின்னு சொல்லும்போதே முதல்ல கண்ணு தானே, காமாட்சின்னு சொல்லும்போதே நம்மளுடைய காமங்களை எல்லாம் தன்வசப்படுத்தக்கூடிய கண்களை உடையவள், அதனால காமாட்சின்னு பேர் இல்லையா. ஸோ அப்புறம் காங்கர சரஸ்வதி மாங்கர லக்ஷ்மி ரெண்டு பேரையும் தன் கண்களாக உடையவள், அதனால காமாட்சி. ஸோ அப்படி பாண்டித்யம் பரமேஸ்வரி கூப்பிட்றார், எல்லாருக்கும் மேலான பரமேஸ்வரியே. ஸ்துதி விதவுன்னு ஸ்துதி பண்ணக்கூடிய விதத்தில் தேவியை ஸ்துதி பண்ணுறதுக்கு கவிகள்லாம் முயற்சி பண்ணுறா, எல்லாருமே முயற்சி பண்ணுறா, எப்படி ஸ்துதி பண்ணால் நல்லாயிருக்கும் தேவிக்குன்ட்டு. அப்படி ஸ்துதி பண்ணக்கூடிய விதத்தில் கிராம் வைரிஞ்சான்னு சொன்னால் விரிஞ்சா பிரம்மாவுடைய கிராம், அதாவது பிரம்மாவுடைய வார்த்தைகள், பிரம்மாவே ஸ்துதி பண்ண நினைக்கிறார், காமாட்சி ஸ்துதி பண்ணன்னு சொல்லும்போது நான் ஏவ ஆசிரியந்தே அவருக்கு அந்த கும்பனானின்னு சொன்னான்னா அடுக்குன்னு அடுக்கு தொடர், அடுக்கடுக்கா வார்த்தைகள் வரணும். தேவியை ஸ்துதி பண்ணுறோச்சே அடுக்கடுக்கான வார்த்தைகள் வரணும். ஸோ அப்படிப்பட்ட அந்த அடுக்கான வார்த்தைகள்னா ஏவ ஆசிரியந்தே அவளுக்கே கஷ்டப்படுறான். ஸோ தேவியை ஸ்துதி பண்ணுறோச்சு வரிசையாக வார்த்தைகள் வரதான்னு பார்த்தா வரதுக்கு கஷ்டமாக இருக்கே, நான் தேவியோட பெருமையை சொல்லி முடியலை, அவளால் சொல்ல முடியறதில்ல. அப்படி கிராம் வைரிஞ்சானி அப்படி கும்பனானி விகலத்துன்னு என்னது தன்னை விட்டு நழுவி போயிடுது. ஸோ சொல்ல முடியல அவளால், இதுக்கு எப்படி சொன்னால் நல்லாயிருக்கும், எப்படி சொன்னால் நல்லாயிருக்கும், இதுக்கு மேலே சொல்லணும், தேவி இப்படி சொன்னால் காணாது, இதுக்கு மேலே சுதிக்கணும் எப்படி நினைக்கிறா, ஆனால் முடியறதில்ல. ஸோ அப்படி விகலத்தை அவள்கிட்டே வார்த்தைகள் வழுக்கி விழுகின்றன. கர்வாணி ஷர்வாணி தே கர்வாணின்னு சொன்னாது கனமான அந்த வார்த்தைகள், அந்த கவித்துவம் நிறைந்த வார்த்தைகள், அப்படி அந்த வார்த்தைகள் அவளுக்கு அப்படி அடுக்கு தொடரா வரமாட்டேங்கிறது. ஷர்வாணி தே, ஷர்வாணின்னு ஷர்வனுடைய ஒய்ஃப், ஷர்வான் என்று சொல்லக்கூடிய சிவனுடைய ஒய்ஃபுங்கிறதுனால ஷர்வானின்னு அவளுக்கு பேர். பவாவோட ஒய்ஃபு பவானி, ஷர்வாங்கரோட ஒய்ஃபு ஷர்வானின்னு சொல்லுவோம். அப்போது அப்படிப்பட்ட தேவி உன்னுடைய அந்த மற்றவர்களால் சுதிக்க முடியாத இருக்கும்போது துவாம் ஸ்தோத்தும் நான் உன்னை துதிக்க வந்துட்டே இப்போ ஸ்துதி சதகத்தில் மூகர் சொல்கிறார், நான் உன்னை இப்போ சுதிக்க வந்திருக்கேன். ஸ்தோத்தும் பரிபுல்ல நீல நயன நளின ஷாமாட்சி, அதாவது மலர்ந்த பரிபுல்லன்னு மலர்ந்த, இப்போ மலர்ந்த பூக்கு இப்போ நல்ல ஃபுல்லாக அப்படின்னு சொல்லுவோம், நல்ல மலர்ந்த பூக்கு. அது மாதிரி தேவியோடைய நீல நளின, அதாவது கருவிழிகளோடு கூடிய அந்த கண்கள், அப்படிப்பட்ட அந்த காமாட்சி, அப்படி அந்த ஷியாமாட்சின்னு கருவிழிகள், அப்படி கருவிழிகளோடு உள்ளே அந்த மலர்ந்த கண்களை உடைய காமாட்சியே மாம் வாச்சாலி குருத்து. இருந்தாலும் நமக்கு வராதுன்னு நான் ஒதுங்க தயார் இல்லை, இவா விரிஞ்சிக்கே வரலையே, நான் மட்டும் என்ன ஸ்துதி பண்ண முடியும் அப்படின்னு நான் ஒதுங்க தயாரில்லை. என்னை தூண்டி விடுறது, உன்னுடைய கண்ணை பார்த்தா எனக்கு ஸ்துதி பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. அதனால வாச்சாலி குருத்தே, என்னுடைய வாக்கு அப்படியே என்னவாது பண்ணி ஆகணுன்ட்டு எழுந்திருந்துடுறான். இப்போ ரொம்ப வாக்சாலமாக பேசுகிறா சொல்ல மாட்டோமா, அது மாதிரி என்னுடைய வார்த்தைகள் இப்படி வெளியில் வருது. ததாப்பி இருந்த போதிலும் எவ்வளோ சுதிப்பேன்லாம் எனக்கு தெரியாது, இருந்தாலும் நான் சுதி பண்ண தான் போகிறேன். தொத் பாத சேவா ஆதரக, உன்னுடைய பாத சேவையில் ஈடுபட்ட நான். ஏன்னா அவருக்கு வார்த்தை வரத்துக்கு முன்னாடியே மூக்கர் அந்த கோவிலையே சுற்றி வந்திருக்கார், காஞ்சிபுரத்திலேயே சுற்றி வந்திருக்கார், தேவியை தியானம் பண்ணிகிட்டே இருந்திருக்கார். ஸோ அந்த பாத சேவையினுடைய அந்த ஆதரவோடு கூட என்னை தூண்டி விடுகிறது. நிதராம் வாச்சாலி குருத்தே, தொடர்ந்து நீ ஸ்துதின்னு சொல்றது என்னுடைய வார்த்தைகள் அப்படிங்கிற. பாண்டித்யம் பரமேஸ்வரி ஸ்துதி விதௌ நைவாஸ்ரயந்தே கிராம் வைரிஞ்சான்யபி கும்பனானி விகலத் கர்வாணி ஷர்வாணி தே स्तोतुं त्वां परिपुल्लनीलनलिनक्ष्यामाक्षि कामाक्षि मां वाचालीकुरुते तथापि नितरां त्वत्पादसेवादरः तातु च स्तपकत्
विषेतनुभृतां दारिद्र्यमुद्राद्विषे संसाराख्यतमो मुषे पुररिपोः वामाङ्गसीमाजुषे कम्पातीरम् उपेयुषे कवयतां जिह्वाकुटीं जग्मुषे विश्वत्राणपुषे नमोऽस्तु सततम् तस्मै परञ्ज्योतिषे. சுந்தரகுமாரோட தியான ஸ்லோகம் இது ஒன் ஆஃப் தி இல்லையா. ஸோ தாபிஞ்ச ஸ்தபகத்விஷே, த்விஷா த்விஷான்னா ஒளின்னு அர்த்தம். ஸோ தேவியோடைய அந்த எப்படி இருக்கான்னா தாபிஞ்சம்னா தமாலம், தமாலன்னா அந்த க்ரீன், டார்க் க்ரீன். அப்போ இங்கே பார்வதி ஸ்வரூபமாக நினைக்கிறேன். ஸோ பார்வதி ஸ்வரூபமாக நினைக்கும் போது அவளுடைய கலர் எப்படி இருக்கும்? தாபிஞ்ச கலர், தாபிஞ்சான்னு தமால மரத்தினுடைய அந்த டார்க் க்ரீன் அல்லது இந்த மரகத பச்சை கலரில் இருக்காளாம் தேவி. ஸோ தனுபிரதாம் தாரித்ரிய முத்ரா துஷே, தரித்திரம்ங்கிறது ஒரு முத்திரையாக இருக்கக்கூடியவர்களுக்கு, அதாவது பார்த்தாலே தரித்திரம்னு எழுதி ஒட்டியிருக்கோம். சில பேர் பார்த்தாலே ரொம்ப தரித்திரத்தில் இருக்கா, கஷ்டப்படுறான்னு அப்படி எழுதி ஒட்டியிருக்கோம். அப்படிப்பட்ட அவனுடைய அந்த முத்திரையை தாரித்ரிய முத்ரா திஷே தனுபிரதாம்னு என்னது? உடம்பை உடையவர்கள், மனிதர்கள் எல்லாருக்கூட யார் யாருக்கு தரித்திரனா இருக்கானோ அந்த சின்னமே இல்லாத மாதிரி அவனுக்கு அந்த தரித்திரங்கிறது நீங்கியே போயிடுமா. துஷேன்னா அது அதன் மேலே தன்னுடைய துவேஷத்தை காட்டக்கூடியவள், தரித்திரத்து மேலே துவேஷத்தை காட்டுறான்னு அவனை ஐஸ்வர்யமாக்கிவிடுறான். ஸோ தேவியோட கோவிலை அவனை ஸ்துதி பண்ணாலோ, அங்கே கோவிலுக்கு வந்தாலோ அவனுடைய தரித்திரம் முற்றிலுமாக நீங்கி விடுகிறது. சம்சார ஆக்கிய தமோமுஷே, தமஸ்னது அந்த அஜ்ஞானம், இருள். ஸோ அந்த சம்சாரம்னாலே ஒரு இருள், அந்த அஜ்ஞானத்தினால்தான் எல்லாருக்குமே சம்சாரம் வருது. ஸோ அந்த சம்சாரம் என்று சொல்லக்கூடிய அந்த அஜ்ஞானத்தை முஷேன திருடி விடுபவள், மோஷனம் பண்ணுறதுன்னா திருடுறதுன்னு அர்த்தம். ஸோ நம்மளுடைய சம்சாரத்தோட அஜ்ஞானத்தை திருடி விடுகிறாள். புரரிபோகோ வாமாங்க ஜீமாசுஷே. ஸோ புரரிபோகோ கரெக்ட். புரரிபோகோ அதாவது புரரிப்புன்னு என்னது? புறமெரித்த சிவன், ரிப்புன்னு எதிரி. புறமெரித்த சிவனுடைய வாம அங்க சீமாஜுஷே, வாமன்னு இடது பக்கம். ஸோ இடது பக்கத்தோட மடியில் சீமா, அதை எல்லையாக கொண்டு வீற்றிருப்பவளே, ஜுஷேன்னு உட்காண்டிருக்கக்கூடியவளே. ஸோ அது அர்த்தநாரி ரூபமாக இங்கே பார்வதி உட்காண்டிருக்கிற மாதிரி இங்கே ஸ்துதி பண்ணுறார் அவர். கம்பாதீரம் உபேயுஷே, கம்பை நதிக்கரையை அடைந்தவளே. ஏன்னா காஞ்சிபுரத்தில் தான் வீற்றிருக்கா. அவள் சென்டர் ஆஃப் தி வேர்ல்டுன்னு சொல்கிறோம். உலகத்தோடைய நடுநாயகமாக இருக்கக்கூடியது காஞ்சிபுரம். ஸோ அந்த காஞ்சிபுரத்தை தன்னுடைய எல்லையாக வகுத்து கொண்டவளே, உபேயுஷே அடைந்தவளே. கவயதாம் ஜிஹ்வா குட்டீம் ஜக்முஷே, கவிகளுடைய யார் யார் கவித்துவம் இருக்குது, கவிதை பண்ணணும்னு நினைக்கிறாளோ அவளுடைய நாக்கில் நடனம் ஆடுறா தேவி. ஸோ நாக்கில் அவளே வாசம் பண்ணி அவளே எழுதிக்கிறா கவிதைகளை. ஸோ ஜிஹ்வா குட்டின்னா குட்டீரமாக தன்னுடைய இருப்பிடமாக அதை அமைத்து கொண்டவளே, ஜக்முஷே அங்கே அடைந்தவளே, நாக்களை அடைஞ்சு விட்றா. கவிகள் பாடணும்னு நினைக்கிறா தேவி, அங்கே உட்காந்துட்டு தன்னை ஸ்துதி பண்ணிக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. விஸ்வத்ராண புஷேன்னா போஷணம் பண்ணுறது, நல்லா ரட்சிக்கிறது. ஸோ உலகத்தை ரட்சிக்கக்கூடியதில் ரொம்ப போஷணமாக கண்ணும் கருத்துமாக அதை சாமர்த்தியமாக நிறைவேற்றக்கூடியவளே. சததம் தஸ்மை, அதாவது அப்படிப்பட்ட பரஞ்சோதிஷே, தேவியார் நிர்குண வடிவமாக இருக்கும்போது ஜோதி ஸ்வரூபம். ஸோ அந்த ஜோதி ஸ்வரூபம் தான் சகுண வடிவமாக இருக்கும்பொழுது இந்த காஞ்சிபுரத்தில் வீட்டிருக்கிற காமாட்சியாக மீனாட்சியாக பல ரூபம் எடுக்கிறது. ஸோ அப்படி பரஞ்சோதிஷே, அப்படி பரஞ்சோதி ஸ்வரூபமான நிர்குண பிரம்மத்தை நமோஸ்து சததம் எப்பொழுதும் நமஸ்காரம் செய்கிறேன். ஸோ இதில் பார்த்தோம்னா ஷகாரம் நிறைய வருது. இந்த மாதிரி ஷகாரத்துலலாம் ஷகாரம் ஷகாரம் இதிலெல்லாம் ஸ்லோகம் ஆயிட்டுறதுலாம் ரொம்ப கடினமான ஒன்று. மூக்கர் அந்த ஷகாரத்தை யூஸ் பண்ணி ஏகப்பட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணி பண்ணியிருக்காரு இந்த ஸ்லோகத்தை. तापिञ्चस्तवगद्विषे तदनुभृतां दारिद्र्यमुद्राद्विषे संसाराख्यतमो मुषे पुररिपोः वाङ्माङ्गसीमाजुषे कम्पातीरम् उपेयुषे कवयतां जिह्वाकुटिं जग्मुषे विश्वत्राणपुषे नमोऽस्तु सततं तस्मै परज्योतिषे. பரஞ்சோதிஷே அங்கே ஞகாரம் இருக்கு. ஓகே, பரஞ்சோதிஷே. ये सन्ध्यारुणयन्ति शङ्करजटा कान्तारचन्द्रार्भकम् सिन्दूरन्ति च ये पुरन्दरवधू सीमान्तरे पुण्यं ये परिपक्वयन्ति भजतां काञ्चीपुरे माममी.
पायासुः परमेश्वर प्रणयिनी पादोद्भवाः पांसवः. ஸோ பரமேஸ்வர பிரணயினி லாஸ்ட் லைனில் பரமேஸ்வரனுடைய பிரியமானவளே பிரணயினின்னு இது ரொம்ப பிரியமான பிரீத்தியோடு கூட இருக்கக்கூடிய தேவி. பாத உத்பவா பாம்சவக உன்னுடைய பாதத்தில் ஏற்படுகின்ற தோன்றுகின்ற அந்த பாம்சவகன பாத தூளி தூசின்னு பாம்சுன்னு சொன்னால் ஜென்ரலாக தூசி பூமியில் வரும்போது தூசின்னு சொல்கிறோம். ஆனால் தேவியோட பாதத்தில் தூசியே தூளி ஆகிடுறது, பாவனம் பண்ணக்கூடியதாக இருக்கிறது, புனிதப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட பாத தூளிகள் சங்கர ஜட்டாகாந்தார சந்திர அர்பகம். அர்பகம் சந்திர அர்பகம்னு சொன்னால் பிறை சந்திரன் அர்த்தம். ஏன்னா குழந்தை சந்திரன் குழந்தையா இருக்கான்னு சொல்லும்போது அர்பகன குழந்தை. ஸோ சந்திர அர்பகம்னா பிறை சந்திரனை குறிக்கிறதுங்க. ஸோ சங்கர ஜடா காந்தாரம், காந்தாரம்னா பெரிய காடு, பகவானுடைய தலையில் ஜடாமுடிகள் அப்படி காடு அடர்ந்த காடு மாதிரி அப்படி ஜடாமுடிகளுக்கு நடுவில் இந்த பிறை சந்திரன் அழகாக பிரகாசிச்சுட்டு இருக்கான். அந்த சந்திரனை அந்த பிறை சந்திரனை எந்த பாத தூளியாகப்பட்டது சந்தியா அருணயந்தி சந்தியா காலத்து சந்திரன் மாதிரி ஒரு ரெட்டு கலராக காட்டுறது. ஏன்னா இந்த பாத தூளி தேவியோட பாதமே ரெட்டு கலர். ஸோ அந்த ரெட்டு கலர்லேருந்து வரக்கூடிய இந்த பாத தூளிகள் அது என்ன பண்ணுறது அந்த பிறை சந்திரன் மேலே படுறதா அப்படின்னா என்ன அர்த்தம்? பகவான் தேவியோட ஊடல்ல காலில் விழுந்து வணங்குறார், தேவியோட பாத தூளி அவரோட தலையில் படுறது, அதனால அந்த சந்திரன் ரெட்டு கலராக மாறுறது. சந்தியா அருணயந்தி சந்தியா காலத்து கலரை பெறுகிறது அருணம் அந்த ரெட்டு கலரை. அதே பாம்சு அதே அந்த தூளி புரந்தர வது சீமாந்த சீமாந்தர். இப்போ யாரு தேவ பெண்மணிகள் புரந்தர வதுன்னு புரந்தரனா இந்திரன் இந்திரபட்டணத்தில் தேவலோக பெண்மணிகள் வது அந்த பெண்மணிகள் எல்லாம் வந்து நமஸ்காரம் பண்ணுறா தேவிய பாதத்தை நமஸ்கரிக்கிறா. அப்போ அந்த சீமாந்த சீமாந்தர் அவளுடைய சீமந்தம் சீமந்தங்கிறது நடுவகுடு நடுவகுடு தேவியோட பாதத்தில் படுறது. அந்த நடுவகுட்டில் என்ன ஆயிடுறது சிந்தூரயந்திச்சா ஒரு சிந்தூரத்தை இட்ட மாதிரி. ஏன்னா நல்ல பெண்மணிகள் குல பெண்மணிகள் என்ன பண்ணுறா அந்த நடுவகுட்டில் சிந்தூரம் வச்சுக்கணும் குங்குமம் வச்சுக்கணும்னு சொல்கிறா இல்லையா. அது மாதிரி இந்த பாத தூளியே அந்த ரெட்டு கலரை அவளுக்கு சிந்தூரமாக தலைவகட்டில் இட்டுடுறது இந்த பாத தூளி. பஜதாம் புண்ணியம் பரிபக்வயந்தி. பஜதாம்னா யார் யார் தேவியை நமஸ்காரம் பண்ணி தேவியை கொண்டாடுறாளோ அவளுடைய புண்ணியம் பலவிதமாக பல மடங்காக பெருகிடுறது. ஸோ பரிபக்குவம் நல்ல பக்குவமான புண்ணியம்னு நல்ல சமைத்த புண்ணியம்னு சொல்கிறோம். சமைத்த புண்ணியம்னு நல்ல புண்ணியத்தை பெருக்கெடுக்க வைக்கிறது தேவியை நமஸ்காரிக்கம் பண்ணும்போது அந்த பாத தூளிகள். ஸோ காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரே மாம் அமி இந்த அமீன இவைகள் இந்த பாத தூளியாகப்பட்டது காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய எனக்கும் பாயாசுகு பாயாசுகுன்னு எனக்கும் அது விழட்டும் நானும் அதை அடைய வேண்டும். அல்லது பான ரக்ஷனேன்னு ஒரு தாத்து அர்த்தம் இருக்கு. அதனால என்னையும் அந்த பாத தூளிகள் ரட்சிக்கட்டும். ये सन्ध्यारुणयन्ति शङ्करजटार् कान्तारचन्द्रार्भकम् सिन्धूरन्ति च ये पुरन्दरवधू सीमन्तसीमान्तरे पुण्यं ये परिपक्वयन्ति भजतां काञ्चीपुरे माममी पायासुः परमेश्वर प्रणयिनी पादोद्भवा पांसवः आडम्बरपूरया शशिरुचा कम्रस्मितानां त्विषा कामारेः अनुरागसिन्धुमधिकं कल्लोलितं तन्वती कामाप्ति इति समस्तसज्जननुता कल्याणदात्री नृणां कारुण्याकुलमानसा भगवती कम्पातटे जृम्भते. காம ஆடம்பர பூரையா ஆடம்பரம் நம்ம தமிழ் சொல்கிற ஆடம்பரம் தான். தேவிக்கு என்ன ஆடம்பரம்னு சொன்னால் காம ஆடம்பரமா சிங்கார லீலை. காமம்னு சிங்காரம். ஸோ தேவி வந்து அந்த சிங்கார ரசத்தோடு கூடி அங்கே லீலை புரிஞ்சுட்டு இருக்கா காஞ்சிபுரத்தில். ஸோ அப்படிப்பட்ட ஆடம்பரத்தோடு கூடிய பூர்த்தியாக இருக்கக்கூடியவள். சசி ருச்சா சசினா இது சந்திரன். ஸோ சசி ருச்சா சந்திரனுடைய மதி ஒளி ருச்சான ஒளி. ஸோ சந்திரனுடைய ஒளியோடு கூட கம்ரஸ்மிதானாம் துஷா. ஸோ கம்ரான்னு சொன்னாலும் மென்மை சாஃப்ட்னு அர்த்தம். ஸோ அப்படி சாஃப்டான அந்த புன்னகை போன்ற இது மதி ஒளி வந்து அது புன்னகை மாதிரி இருக்குது. தேவியோட மதி ஒளி தேவியோட புன்னகை சந்திரனை போல இருக்குன்னு சொல்லலாம். அந்த தேவியோட தலையில் தேவியும் தலையில் சந்திரன் சூடின்னு இருக்கா. பிறைச்சந்திரனோட அவளும் சிவனோட பாகம். அப்போ அந்த பிறைச்சந்திரனோட ஒளி வந்து புன்னகை போல இருக்கிறது. ரெண்டுமே பொருத்தம். ஸோ கம்ரஸ்மிதானாம் துஷா. ஸோ அப்படி அந்த ஒளி
இப்போ தேவியோட புன்னகையோட ஒளி எப்படி இருக்குன்னு சந்திரனை போல் இருக்குன்னு சொல்லும்போது பௌர்ணமி நிலவு மாதிரி இருக்குன்னு எடுத்துக்கணும் அதை. ஸோ பௌர்ணமி நிலவு போன்று அவளுடைய புன்னகையோட ஒளி அப்படி சந்திரனோட ஒளி மாதிரி இருக்குது. காம அரேகே, இங்கே காமன்னு சொன்னால் மன்மதன், மன்மதனுடைய அரின எதிரி, ஸோ சிவன். ஸோ மன்மதனுடைய எதிரியான சிவனுடைய அனுராக சிந்தும் இந்த புன்னகை ஆகப்பட்டது அவருடைய லவ். அனுராகம்னா லவ். ஸோ தேவி மீது இருக்கக்கூடிய அவருடைய காதலை அனுராக சிந்தும்னா கடல். அப்படி அந்த அனுராக அந்த கடலை வந்து பொங்க வைக்கிறது. இந்த புன்னகை எப்படி வந்து பௌர்ணமி நிலவாகப்பட்டது கடலை பொங்க வைக்கும் இல்லையா, அமாவாசை இப்போ பௌர்ணமிக்கெல்லாம் கடல் பொங்கும். ஸோ அது மாதிரி இவருடைய அன்பாகப்பட்டது பொங்கி வழியறது தேவியோடைய அந்த சந்திரனை பார்த்த உடனே அந்த பௌர்ணமி சந்திரனை மட்டும் இருக்குது அவருடைய புன்னகை அப்படி பொங்க வைக்கிறது. ஸோ அதிகம் கல்லோலித்தம் தன்மதி, எப்போவுமே சந்தோஷம்தான். ஆனால் இந்த மாதிரி பௌர்ணமி நிலவு மாதிரி இருக்கும்போது அது அதிகமாக கல்லோலயத்தை அலைகளை பொங்க வைக்கிறது, அன்பாகப்பட்ட அலைகளை பொங்க வைக்கிறது. காமாட்சி இது சமஸ்த சஜ்ஜனதா சஜ்ஜன நுதா. ஓகே, சஜ்ஜனங்கள் எல்லாரும் அவளை வணங்குறா இல்லையா, நதான நுதான்னு பணியறது. ஸோ அப்படி அவள் சஜ்ஜனங்கள் எல்லாம் வணங்கப்பட்ட அந்த காமாட்சி என்ற பெயருடைய காமாட்சி இது காமாட்சி என்று சொல்லக்கூடிய நீ திருணாம் கல்யாண தாத்ரி, நீ என்ன பண்ணுற, மக்களுக்கு எல்லாருக்கும் மங்களத்தை கொடுக்கிறாய். கல்யாண தாத்ரி, தாத்தான கொடுப்பவள். ஸோ கல்யாண தாத்ரி, மக்களுக்கு எல்லாமே காமாட்சி என்ற பெயரோடு கூட நீ கருணை மழையை பொழிகிறாய், மங்களத்தை அளிக்கிறாய். காருண்ய ஆக்குல மானசா, கருணையே எப்போதும் பொங்கி பொங்கி வருது தேவிக்கு. கருணை பண்ணணும், இவன் மேலே கருணை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை, அப்படி ஆக்குலமாக இருக்குது அவளுக்கு. வியாக்குலம் எப்போதுமே அந்த கவலை தான், இவனுக்கு நம்மளுடைய கருணை சென்று அடையாதா, இப்படி தீனமாக இருக்கானே, நம்மளுடைய கருணை அவனுக்கிட்ட கொண்டு அடைவிக்கணும், அப்படிலாம் ஆக்குலமாக இருக்காளாம் தேவி. அந்த மனசோடையே இருக்காவள். அப்படிப்பட்ட மனசை உடையவள் பகவதி கம்பா தட்டே ஜும்பதே. அது கம்பா நதிக்கரையில் அந்த கருணை மழையாகப்பட்டது காமாட்சி என்ற பெயருடன். அந்த காமாட்சி இதை இங்கேயும் சேர்த்துக்கலாம். ஸோ காமாட்சி என்ற பெயருடன் அது வளர்ந்து பொங்கி பொழிந்து கொண்டிருக்கிறது. ஜுரும்பனம்னா வளருது, அப்படி பொங்கி பொழியறதான் காமாட்சி என்ற பெயருடைய கருணை மழையாக அங்கே வீட்டிருக்கிறாள்னு சொல்கிறார். कामाडम्बर पूरया शशिरुचा कम्रस्मितानां त्विषा कामारेः अनुरागसिन्धुमधिकं कल्लोलितं तन्वती कामाक्षीति समस्तसज्जननुता कल्याणदात्री नृणां कारुण्याकुलमानसा भगवती कंपातटे जृम्भते कामाक्षीन पराक्रम प्रकटनं संभावयन्ती दृशा श्यामाक्षीर सहोदरस्मितरुचि प्रक्षालिता शान्तरा वामाक्षी जनमौलिभूषणमणिः वाचां परा देवता कामाक्षीति विभाति कापि करुणा कंपातटिन्या तटे. காம அக்ஷீண பராக்கிரம பிரகடனம். காம அக்ஷீண இந்த இடத்துல. ஸோ அக்ஷீணம்னா க்ஷீணமாக இல்லை நிறையன்னு அர்த்தம். க்ஷீணமான எடுத்து ரொம்ப குறைஞ்சி போச்சு, க்ஷீணமாகிடுது அப்படி சொல்கிறோம் இல்லையா, அப்படி இல்லை, நிறைய. காம அக்ஷீண, காமன மன்மதன். ஸோ காமனுக்கு நிறைய பராக்கிரம பிரகடனம், பராக்கிரமத்தை காட்டுப்பா, நான் இருக்கேன் உங்கூடங்கிறாளாம் தேவி. சிங்காரத்தை நீ காட்டு. தேவியோட வெளிவந்த சிங்கார ரூபம்தான் மன்மதன். தேவி தான் சிங்காரவதி, அவளே தான் சிங்காரம்னா என்னன்னு பார்த்தா தேவி தான். அப்படி காமேஸ்வரியாக இருக்கக்கூடியவள் தன்னுடைய அந்த காமத்தை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு உருவத்தை உண்டாக்கினா அதுதான் மன்மதன். ஸோ அப்படி காம அக்ஷீண பராக்கிரமம், அவனுக்கு அந்த சிங்காரத்தை வெளிப்படுறதுக்கு பிரகடனம் பண்ணுறது. அப்படி அவன் வந்து அவனால் எல்லாரும் காம அம்பை போட்டாச்சுன்னா எல்லாருமே மயங்கி போய்ட்றான், மோகத்துக்கு ஆட்பட்டுறான். அந்த பிரகடனத்தை பண்ணுறதுக்கு யார் பலம் கொடுக்குறா, தேவி. ஸோ தேவி அந்த நிறைய அந்த மன்மதனுக்கு தன்னுடைய பராக்கிரமத்தை காட்ட சம்பாவயந்தி திருஷா, கண்ணாலேயே சம்பாவனை பண்ணுறா. நான் கொடுக்குறேன்ப்பா என் கண்ணை, நீ என்னோட சிங்காரத்தில் மொத்தமாக நீ வெளிப்படுத்து அப்படின்னு திருஷா சம்பாவயந்தி, அதை சம்பாவித்து கொண்டு அதுக்கு மதிப்பு நிறைய கொடுத்து ஷியாமா, ஷியாமா நல்ல கரிய நிறத்தை உடையவள் ஷியாமா. இன்னொன்று யுவத்தின்னு அர்த்தம். ஷியாமான ரெண்டு அர்த்தம் உண்டு. யுவதியாக, என்றும் யுவதியாக இருக்கக்கூடியவள், அப்படி பார்வதி ரூபமாக இருக்கக்கூடியவள். ஷீர சகோதர ஸ்மித ருச்சி. ஷீர சகோதரன் சொன்னால் பார்க்கடலில் தோன்றியவன்றதுனால ஷீர சகோதரன சந்திரன் அர்த்தம். ஸோ பார்க்கடலில் உதித்த சந்திரனை ஸ்மித ருச்சி, அதையே தன் புன்னகை.
ஸோ தேவியோட புன்னகை என்னதுன்னா சந்திரன் உதித்த சந்திரனை போல அப்படி ஒரு பிரகாசமாக இருக்கக்கூடிய புன்னகை, யுவதியாக இருக்கக்கூடியவள். பிரச்சாலித ஆசாந்தரா, இந்த புன்னகை ஆகப்பட்டது எப்படி சந்திரன் நாலா திசைகளையும் அப்படி இது பிரகாசமாக வைப்பானோ அது மாதிரி இவளுடைய புன்னகை. பிரச்சாலனம்ன்றது என்னது? தொடச்சு விடுறது. எந்தால் தொடக்கிறது? அப்படி ஒயிட் கலரால் தொடச்சு விடுறது திசைகள் எல்லாம். திசாந்தரான்னு சொன்னாலும் திசைகள், உபதிசைகள் என்று சொல்லக்கூடிய நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட் எல்லாம் சொல்கிறோமே, எல்லாத்தையும் அப்படியே வெளேர்னு தொடச்சு விடுறது அவளுடைய புன்னகையாகப்பட்ட அந்த சந்திரன். வாம அக்ஷீஜன, வாம அக்ஷீஜனன்னு அழகிய கண்கள். வாமன அழகுன்னு ஒரு அர்த்தம். ஸோ வாம அக்ஷீஜன மௌலிபூஷண மணிகி. ஸோ அழகிய கண் பார்வை யாருக்கே இருக்குன்னு சொன்னால் அதுக்கு காரணம் தேவியோட அனுகிரகம் தான். ஸோ அக்ஷீஜன மௌலிபூஷண மணிகி. ஸோ அவளுக்கெல்லாம் அந்த ஒரு பட்டத்தை கொடுக்குறது. மௌலிபூஷணம் என்னது? அவர் பட்டம். இவளோட கண் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படி நினைக்கிற வச்சா தேவி ஞாபகம் வரணும். தேவி கடாட்சி இவளுக்கு நிறைய இருக்கு போல் இருக்குது, அதனால தான் இவள் கண் இவ்வளோ அழகாக இருக்குது அப்படி நினைக்க தோணணுமா. ஸோ மௌலிபூஷண மணிகி, அவளுக்கு அந்த ஒரு பட்டத்தை கொடுக்கறதுக்கு அந்த மௌலியாக அந்த பட்டம் கிடைக்கிறதுக்கு காரணம் மணியாக இருக்கக்கூடிய தேவியுடைய அனுகிரகம், அவளுடைய கடாட்சம். வாச்சாம்பரா தேவதா, வாக்குக்கு அப்பாற்பட்ட தேவதை. ஸோ யாரும் அவளை சுதிச்செல்ல முடியாது, அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவள் அவள். காபி கருணா, ஏதோ ஒன்று இன்னதுன்னு வர்ணிக்க முடியாத கருணையாகப்பட்டது. கம்பா தட்டின்யாக தடே, கம்பா நதிக்கரையில், தட்டான்னா கரை. ஸோ கம்பா தட்டின்யாக, அந்த கம்பா நதி ஓடக்கூடிய அந்த கரையில். காமாட்சி இது விபாதி, அதுக்கு பேர் என்னது? அந்த கருணைக்கு பேர் என்னன்னா காமாட்சி. காமாட்சி என்ற பெயருடன் பிரகாசிக்கிறது. ஸோ கருணையை, தன் கருணையை பொழிஞ்சு எல்லாருக்கும் நல்ல ஒரு பார்வையை கொடுத்துட்றாவள். அப்புறம் சந்திரனோட ஒளியை கொண்ட தன்னுடைய புன்னகையால் எல்லா திசைகளையும் நிரப்பிடுறா. அப்படி அந்த பவர் உள்ள அந்த காமாட்சியை நான் சுதிக்கிறேன் என்று இங்கே மூக்கர் ஸ்துதி பண்ணுறேன். காம அக்ஷீண பராக்கிரம பிரகடனம் சம்பாவயந்தி திருஷா ஷ்யாமாக்ஷீண சரோதர ஸ்மித ருச்சி பிரக்ஷாலிதா சாந்தரா வாமாக்ஷீ ஜனமௌலி பூஷணமணிகி வாசாம்பரா தேவதா காமாட்சி இதி விபாதி காபி கருணா கம்பாதடின்யாஹ தடே. தேவியை நமக. ஸ்ரீமாத்ரே நமக. ஓம் நம சிவாய. எதுவும் படிக்கணும்? சாரி. அமாதாச்சல சந்திரிகா த்ரிபுவனே புண்ணியாத்மனா மானனே சீமா சூன்ய கவித்வவர்ஷ ஜனனி யா காபி காதம்பினி மாரா அராதி மனோ விமோகன விதௌ காச்சித்தமக்கந்தனி காமாக்ஷ்யாஹ கருணா கடாட்சலஹரி காமாய மே கல்பதாம். ஸோ ஷியாமா, ஷியாமானா ரெண்டு அர்த்தம். ஷியாமானா நல்ல கருப்பாக இருக்கக்கூடியவள், பார்வதிக்கு ஷியாமான்னு சொல்கிறோம். இல்லை ஷியாமான்னு சொன்னால் யங் லேடி, யுவதி. ஸோ யுவதி ரூபத்தில் இருக்கக்கூடிய காச்சன சந்திரிகா. சந்திரிகான்னு அப்படியே கருப்பு நிலா மாதிரி அப்படி ஜோதி அப்படியே பிரகாசமாக பரவுறது. ஒரு பிளாக் நிலா மாதிரி அவள் தேவி அந்த இளமையில் அப்படி இருக்காளாம். சந்திரிகான்னா கிரணங்கள்னு அர்த்தம். ஸோ அப்படி ஏதோ ஒன்று இன்னதுன்னு வர்ணிக்க முடியல, அதனால் காச்சனை அப்படின்னு சொல்கிறார். ஸோ திரிபுவனே புண்ணியாத்மனாம், அதாவது புண்ணியம் பண்ணினவாளுக்கு, புண்ணிய ஆத்மனாம் புண்ணியம் பண்ணினவாளுக்கு 3 லோகத்துலையும் யார் யார் புண்ணியம் பண்ணியிருக்காளோ அவளுடைய ஆனனே, ஆனனம்னு ஜென்ரலாக முகம்னு அர்த்தம். இங்கே வாயின்னு எடுத்துக்கணும். ஏன்னா ஆகுபெயர் மாதிரி சிலப்போ வாயை முகம்னு சொல்லுவோம். முகம்னு சொன்னால் வாயின்னு அர்த்தம். சிலப்போ முகம்னு சொல்லும்போது நம்ம மூஞ்சின்னு எடுத்துப்போம். அப்படி கிடையாது. இந்த இடத்துல ஆனனேன்னு சொல்லும்போது வாயின்னு எடுத்துக்கணும். இங்கே ஆனனே சீமா சூன்ய கவித்துவ வருஷ ஜனனி. சீமான எல்லை, சீமா சூன்யம், எல்லையே இல்லை. அப்போ சூன்யமாக இருக்குது, எல்லையே இல்லைன்னா எல்லை இல்லாத கவித்துவ வருஷ ஜனனி. கவித்துவத்தை கொடுக்குறாள். அவளுடைய வாயிலேருந்து அப்படியே கவிதை பொழியுது. யாருக்கு? புண்ணியம் பண்ணினவாளுக்கு. யார் யார் 3 லோகத்தில் புண்ணியம் பண்ணிருக்காளோ அவளுடைய வாயிலிருந்து அப்படியே கவி மழை பொழியுறது. கவித்துவ வருஷ ஜனனி, மழை மாதிரி, வருஷான மழை, அப்படி கவிதை மழை பொழிய வைக்கக்கூடியவள், எல்லையற்ற கவிதையை கொடுக்கக்கூடியவள். யா காப்பி காதம்பினி, திருப்பி காப்பின்னு விட்டார். காச்சனார் முதல்ல இல்லை, இங்கே காப்பினார். காப்பி இந்த மாதிரி காச்சனான்னு எல்லாம் சொன்னாலே வர்ணிக்கவே முடியலமா அப்படிங்கிற அர்த்தம் அது. ஸோ வர்ணனைக்கு அப்பாற்பட்டவள். அதனால யா காப்பி
காப்பி ஏதோ ஒன்று. காதம்பினி, காதம்பினின்னு சொன்னால் கார்மேகம், எது மழை பொழியக்கூடிய மேகத்துக்கு காதம்பினி மேகங்கள்னு பேர். ஸோ அப்படி மழை பொழியக்கூடிய மேகமாக இருக்கிறாள் தேவி. அவளுடைய வாயில் அப்படியே மழை மாதிரி கவித்துவத்தை பொழியறா. மாற அராதி மனக, அராத்தின எதிரி. ஸோ மாறன்னு யார்? மன்மதன், மன்மதனுடைய எதிரி. மாற அராதி, மன்மதனுடைய எதிரி ஆகப்பட்ட சிவன். சிவனுடைய மனோவிமோகன விதவு, அவருடைய மனசை அப்படியே மோகிக்க வச்சு விடுறான். சிவனுக்கு பார்வதி தேவியை பார்த்தாலே அப்படியே மோகம் வந்துடுறது. அப்படியே விமோக விதவு, அவரை நன்னா மோகிக்க வைப்பதில் காட்சித் தமக் கந்தளி. காட்சித்துன்றார், ஒவ்வொரு ஸ்டாவையும் வர்ணிக்க முடியாத அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார். காட்சித் ஏதோ ஒன்று. ஸோ தமக்கந்தளி, தமக்கந்தளின்னு என்னது? அப்படியே அந்த அந்த அஜ்ஞானத்தை கொடுத்துட்றாளாம். மோகம்னாலே அஜ்ஞானம் இல்லையா? ஸோ பகவான் தட்சிணாமூர்த்தி கோலத்தில் இருந்தாலும் யாரும் நெருங்கவே முடியாது. ஆனால் அப்பேற்பட்ட தட்சிணாமூர்த்தி கோலத்துக்குள்ளே இவள் அகம புருஷிக்கான்னு உள்ளே போயிடுறான். உள்ளே போய் அவரையே மோகிக்க வைக்கக்கூடிய சாமர்த்தியம் தேவிக்கு இருக்குது. ஸோ தமக்கந்தளி, அந்த தமோகுணத்தை பெருக்க வைக்கிறாள். பெருக்குன்னு அர்த்தம். கந்தளி கந்தளம்னா பெருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்படி அவருக்குள்ளேயே ஒரு மயக்கத்தை ஏற்படுத்தி விடுகிறாள். காமாட்சியாக கருணா கட்டால சக்கரி, இதெல்லாம் என்ன பண்ணுறது? காமாட்சியுடைய கருணை கடாட்சமாக இதெல்லாம் பண்ணுறது. ஸோ இப்படிப்பட்ட கருணா கட்டாட்ச லகரி, அலையலையாக, லகரினா அலை, அலை அலையாக வரக்கூடிய அந்த கருணையான கடாட்சம், இவற்றையெல்லாம் பண்ணக்கூடிய கடாட்சங்கள் காமாயமே கல்பதாம், அதாவது என்னுடைய ஆசையை நிறைவேற்றட்டும். காமாயன என்னுடைய விருப்பம். ஸோ என்னுடைய விருப்பங்களை, மே காமாயா, என்னுடைய விருப்பங்களை எல்லாம் கல்பதாம் ஏற்படுத்தி கொடுக்கட்டும், நிறைவேற்றட்டும். क्षमाकाचन चन्द्रिका त्रिभुवने पुण्यात्मनामानने सीमा शून्यकविद्भवर्ष जननी या कापि कादम्बिनी मार अराति मनो विमोहनविदौ काचित्तमक्कन्दली कामाक्ष्याः करुणाकटाक्षलहरी कामाय मे कल्पताम् प्रौढध्वान्तकदम्बके कुमुदिनी पुण्याकुरं दर्शयन् ज्योत्स्ना सङ्गमने अपि कोकमिथुनं मिश्रं समुद्भावयन् कालिन्दीलहरी दशां प्रकटयन् कम्रां लभसि अद्भुतां कश्चित् नेत्र महोत्सवः विजयते काञ्चीपुरे शूलिनः. ஜோஸ்னா அசங்கமேன அப்பி, அப்படியாக அது பிரிக்கிற வச்சு அசங்கமேன அப்படின்னு தான் பிரிக்கணும். இங்கே அர்த்தத்தில் கூட தப்பாக தான் போட்டிருக்கா. ஏன்னா சக்கரவாக பறவை தான் கோக்கான்னு பேர். கோக்கான்னு சொன்னால் சக்கரவாக பறவை. சக்கரவாக பறவை காலம்பர சூரியனை பார்த்தா தான் ஹாப்பி. சந்திரன் இருந்தால் அதுக்கு ஹாப்பி கிடையாது. ஏன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பார்க்க முடியாது, அதனால அவள் சந்தோஷமாக இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது அசங்கமேன அபி அப்படின்னு சொல்லி தான் இந்த இடத்துல வரணும். இங்கே வந்து மீனிங்லேயும் கொஞ்சம் மாற வேண்டியிருக்கு அந்த இடத்துல. பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. ப்ரௌட துவாந்த கதம்பகே, இந்த துவாந்தாலே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. 4வது தாவரணம். துவாந்தான்னா இருட்டு. ஸோ ப்ரௌட துவாந்த கதம்பகே, கதம்பகன்னு அப்படியே கூட்டமாக சமூகம்னு அர்த்தம். கதம்பமாக இருக்குன்னு சொன்னாலே எப்படியுமே கதம்பமாக கட்டியிருக்கான்னு சொன்னாலும் இது மொத்தமாக எல்லா பூவையும் சேர்த்து போட்டு கட்டியிருக்கான்னு தானே சொல்கிறோம். ஸோ அப்படி கூட்டம். இங்கே என்னென்னா இருளான முடி. ஸோ அந்த மாதிரி ப்ரௌட துவாந்த கதம்பகே, அந்த முடி சமூகம் வந்து அப்படி நல்ல டார்க்காக அப்படி சூழ்ந்து இருக்குது, இருள் மாதிரி இருக்குது. குமுதினி புண்ணியாகரம், அப்படிப்பட்ட முடியில் அந்த மாதிரி ஒரு இருள் மாதிரி இருக்கக்கூடிய கருகருன்னு இருக்கக்கூடிய அந்த கேசத்தில் குமுதினி புண்ணிய குமுதினி புண்ணிய அங்குரம் அப்படின்னு ஒரே அர்த்தம், சந்திரன் அர்த்தம். எப்படி அந்த அர்த்தம்னு காரணம், அந்த அல்லி மலர்கள் மலரத்துக்கு காரணமாக அதுகள் செய்த புண்ணியத்தினால அதுகளுக்கு ஒரு சந்திரன் கிடைக்கிறான். சாயந்தரம் தான் அதுகள்லாம் மலரும், குமுத மலர்கள்லாம். அதனால தான் அங்குரம், அது அங்குரிச்சு வருது, அந்த மலர்கள்லாம் அப்படி விகசிச்சுன்னு வருது இல்லையா, அதுக்கு காரணமான சந்திரன் அர்த்தம். ஸோ அந்த குமுதினி புண்ணிய அங்குரம் அப்படின்னு சொன்னாலும் சந்திரன் அர்த்தம். ஸோ தர்ஷயன். ஸோ இவள் என்ன பண்ணுறா, தேவியோட தலையில் அப்படி டார்க்காக இருக்கக்கூடிய தலையில் மேலே சந்திரனை காட்டின்னு இருக்கான். அப்படின்னு அர்த்தம், தேவியோட தலையில் சந்திரன் இருக்கான். இப்போ காமாட்சி ஸ்வரூபிணியாக இருக்கும்போது தான் அங்கே சந்திரபிரபையை பார்க்கலாம் நம்ம. ஸோ அந்த மாதிரி ஸ்ரீவித்யா ரூபிணின்னு சொல்லுவோம். காமாட்சிங்கிறது ஸ்ரீவித்யா ரூபிணி, அது ரொம்ப ரேர்.
மெயினாக காஞ்சிபுரத்தில் மட்டும்தான் அந்த ஸ்ரீவித்யா ரூபமே இருக்குன்னு சொல்லுவாள். மேபி அதோட ரெப்ளிகா வேறு இடத்துல வச்சுருக்கலாம். பட் ஒரிஜினலாக பார்த்தோம்னா தேவி அங்கே உட்காந்துக்கிறது காமாட்சியாக இருக்கக்கூடியது. அங்கே அந்த இடத்துல அந்த சந்திரபிரபை அங்கே நல்லா பார்க்கலாம். நம்ம காஞ்சிபுரத்துக்கு போனால் காட்டிக்கொண்டு தர்ஷயன் காட்டிக்கொண்டு ஜோஸ்னா அசங்கமேனபி. ஜோஸ்னான சந்திரிகைகள். ஸோ சந்திரிகைகள் இல்லை நிலவில் வந்து சந்திரிகைகள், நிலவில்லாட்டுற சந்திரிகைகள் அங்கே கிடையாது. அப்படி அசங்கமேன அதில் வந்து சங்கமிக்காது. எது கோக்கமிதுனம். கோக்கமிதுனம்னு சொன்னால் சக்கரவாக பறவைகள் ஆணும் பெண்ணும். ஸோ மிதுனம்னா ஆண் பெண் சேர்க்கை. ஸோ இந்த ஆணும் பெண்ணும் ஒன்று கொண்டு பார்த்துக்கவே முடியாது. இந்த சக்கரவாக பறவைகளுக்கு ராத்திரி ஜோஸ்னா சங்கமிக்கலை. அதனால ஜோஸ்னா இல்லை. அதனால சந்திரன் இருக்கிற நேரத்தில் இதுகள் ஒன்று கொண்டு சேர்த்து பார்த்துக்க முடியாது. பிடிக்காததுகளுக்கு சந்திரனை கண்டாலே பிடிக்காது. அதனால ஸோ அப்படியே அந்த சங்கம் இல்லாத அந்த கோக்கமிதுனம் கூட அபி கூட மிஸ்ரம் சமுத்பாவயன். ஸோ தேவியோடு இந்த நிலவு இருக்கும் பொழுது அவைகளுக்கு அதனால சங்கமிக்கிற ஒரு பாக்கியம் கிடைக்கும்னு சொல்கிறேன். ஸோ தேவியோட சந்திரன் இருக்கிறதுனால அதுகளுக்கு வந்து அந்த அந்த சூரிய ஒளியை கொடுக்குற மாதிரி இருக்குது. அது நார்மலாக சந்திரன் இருக்கும்போது சேராது. ஆனால் இந்த தேவியோட சந்திரன் அதுகளோட சேர்க்கையை தடுக்கலைங்கிறேன். ஸோ அதுகள் அந்த நிலவில் சேராது. ஆனால் தேவியோட சந்திரன் இருந்தால் அதுகள் சேர்ந்துக்குமா அந்த மாதிரி. ஸோ சம் உத்பாவயன் அதுகள் ஒன்றுக்கொன்றும் சேர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கக்கூடிய அந்த சந்திரன். காளிந்தி லஹரி தசாம். காளிந்தின்னு சொன்னால் யார்? கலிந்தனுடைய பெண். கலிந்தன்னு சூரியனுடைய பெண்ணு பெண்ணு காளிந்தி. சூரியனுடைய பெண்ணு காளிந்தி. ஸோ காளிந்தி யமுனைன்னு அர்த்தம். ஸோ கலிந்தன் காளிந்தி காளிந்தக காளிந்தி அப்படி ரெண்டு பேர், யமன் யமுனை ரெண்டு பேருமே சூரியனோடு கலிந்தன் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய குழந்தைகள். ஸோ யமுனை லஹரி தசாம், அதாவது இந்த முடிக்கற்றை வந்து அலை அலையாக இருக்குது. யமுனா நதி வந்து எப்போவுமே கருப்பு கலர். ஸோ கங்கை மாதிரி வயிற்று கிடையாது. ஸோ அதனால முடியை வந்து யமுனை நதியோட அலைகளுக்கு ஒப்பிடுறார். அந்த முடிக்கற்றைகள் அப்படி அலை அலையாக இருக்கான். ஸோ கம்ராம் நபசி அத்புதாம் பிரகடயன். கம்ராம்னா கம்ரானால இனிமைன்னு அர்த்தம். அப்போ அந்த சாஃப்ட்னஸ், இங்கே சாஃப்ட்னஸ், அந்த முடிக்கற்றைகள் தேவியோட முடிக்கற்றைகள் அப்படி சாஃப்டாக வானத்தில் அது ஒரு மிஸ்ட் மாதிரி தெரியுது. தேவியோட முடியை பார்த்தா வானத்தில் ஒரு அப்படியே ஒரு க்ளவுடு, ஒரு பிளாக் க்ளவுடு அலையலையாக போகிறதோ, கருப்பு கலர் க்ளவுடு போகிறதோ, அதை மாதிரி அத்புதாம் பிரகட்டையன் ஒரு அற்புதமான காட்சியை கொடுக்கறது தேவியோட தலைமுடியோட அழகு. அது அலையலையாக போகிற அந்த முடிக்கற்றைகள். ஸோ கஷ்டித் நேத்திர மகோத்சவக. இது ஏதோ ஒன்று தேவியோட முடியை பார்த்தா அவருக்கு என்ன தோன்றதுன்னா ஏதோ கண்ணுக்கே விருந்தாக இருக்குது. நேத்திரத்துக்கு இது எல்லாரும் கண் படைத்த ஒரு பிரயோஜனம். அது மகா உற்சவமாக இருக்கக்கூடிய அந்த முடிக்கற்றைகள். அதுக்கு ஒரு ஜே போடுறார். விஜயத்தே காஞ்சிபுரே சூலினக மகோத்சவம். நம்மளுக்கெல்லாம் கூட ஆனந்தம் தான், இருந்தாலும் ஸ்பெஷலாக சிவனுக்கு அது ஆனந்தத்தை கொடுக்கறது இல்லையா? தேவியோட முடிக்கற்றைகளை பார்க்கும்போது சூலினக கஷ்டித் நேத்திர மகோத்சவா அப்படிங்கிறார். சூலினகன்னு சூலத்தை ஏந்திய சிவனுடைய கண்களுக்கு அப்படி ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய அந்த முடிக்கற்றைகளுக்கு ஒரு ஜே விஜயத்தே அப்படிங்கிறார். प्रौढध्वान्तकदम्बके कुमुदिनी पुण्याङ्कुरं दर्शयन् ज्योत्स्ना असङ्गमेन अपि कोकमिथुनं मिश्रं समुद्भावयन् कालिन्दी लहरी दशां प्रकटयन् कम्रां नभस्यद्भुताम् कश्चित् नेत्रमहोत्सवः विजयते काञ्चीपुरे शूलिनः चन्द्राहीनतमालनीलसुषमैः तारुण्यलीला गृहैः तारानाथकिशोरलाञ्छितकचैः ताम्रारविन्देक्षणैः मातः संशयतां मनो मनसि च प्राकल्प्यनाडिन्दमैः कम्पातीरचरैः गणस्थनभरैः पुण्य अङ्कुरैः शाङ्करैः. தந்திர அஹீன. தந்திரன்னா சோம்பல், தந்திரம். ஸோ சோம்பேறித்தனமே இல்லாமல் ஹீனமே ஆகலை. ஹீனம்னா குறையிறது. ஸோ தந்திரம் சோம்பலே இன்றி தமால நீல சுஷமைகி. ஸோ தமால நீலம் சொன்னான்னா இந்த கரும் பச்சை அல்லது கருவிழியாள் அப்படின்னு சொல்லலாம். நீல சுஷமைகி அது மாதிரி டார்க்கான பிளாக் கலர் அப்படிப்பட்ட கண்கள் தான்.
ஸோ கண்கள் தான் தேவியோட கருப்பாக இருக்கும். இது எங்கே வருதுன்னு பார்க்குறீங்க. ஓகே. ஸோ தமால நீல சுஷமான அழகுன்னு அர்த்தம். ஸோ அப்படிப்பட்ட அழகோடு கூட அப்படி ஒரு விதமான டயர்டும் இல்லாமல் அப்படி பிரகாசமாக இருக்கக்கூடிய கண்கள். தாருண்ய லீலாகிருகைஹி, தேவியோடு எப்போவுமே இளமை தான், என்றைக்குமே 20-25 தான். ஸோ தாருண்ய தருண வயசு, யுவதி வயசு, அதோடைய இருப்பிடம் லீலா கிரகம்னு என்னது, அது இளமை விளையாடும் இடம். அப்படிப்பட்ட தேவியோடைய அழகு. தாராநாத கிஷோர, தாராநாதன்னா யார்? தாரான இது ஸ்டார்ஸ் இல்லையா? ஸோ தாரா ஸ்டார்ஸுக்கெல்லாம் தலைவன், நாதன் யாருன்னா சந்திரன். ஸோ தாராநாதன்னு சொன்னால் சந்திரன். கிஷோர அப்போ பிறை சந்திரன் அர்த்தம். ஸோ தாராநாத சந்திரன், கிஷோரன்னு சொல்லும்போது குழந்தை. ஸோ சின்ன பிறை சந்திரனை கிஷோர லாஞ்சித கச்சைஹி, கச்சான முடி. ஸோ குச்சான மார்பகங்கள், கச்சான முடி. ஸோ கச்சைஹி அப்படிப்பட்ட முடிகள், எங்கள் மேலே சந்திரனை உடைய அப்படிப்பட்ட தேவியுடைய முடிகள். தாமிர அரவிந்த ஈக்ஷணகி, இங்கே தான் வருது. ஸோ கண்கள் அப்படியே அந்த சோம்பலே இல்லாமல் இருக்க, அதே சமயத்தில் தாமிர அரவிந்த செவ்வரி ஓடிய கண்கள்னு எடுத்துக்கணுங்க. அரவிந்த ஈக்ஷணகின தாமரை போன்ற அந்த பார்வை அப்படி சொல்லும்போது கண்ணுக்குள்ளெல்லாம் அந்த ரெட்டு கலர் அப்படி ஓடுறது. அதனால அப்படி தாமிரனால காப்பர் அல்லது ரெட்டு கலருக்கு தாமிரான்னு சொல்லுவோம். ஸோ அப்படி தாமரை போன்ற கண்கள், செவ்வரி ஓடிய கண்கள், அப்படிப்பட்ட பார்வையோடு கூட அது அப்புறம் கடைசி வருது. குளிர்ச்சி கிடையாது, குளிர்ச்சிக்கிறதுக்கு சிஷிரான்னு வரும், அந்த வார்த்தை இல்லை இதுக்கு. மனசிஜ பிராகல்பிய நாடிந்தமைஹி, மனசிஜனது மனதில் தோன்றிய அந்த விஷ்ணுவோடைய மனசில் தோன்றினவன், அதனால மன்மதனுக்கு மனசிஜான்னு பேர். மன்மதன் மனதில் தோன்றியவன், அதனால விஷ்ணுடைய மனதில் தோன்றியவன், அதனால மனசிஜான்னா மன்மதன் அர்த்தம். ஸோ பிராகல்பிய நாடிந்தமைகின்னு ரொம்ப அப்படியே நாடி நரம்பெல்லாம் அவனுக்கு அந்த சிங்கார ரசம், நாடி நரம்பெல்லாமே, நாடிந்தமைகின கிளர்ச்சி ஊட்டக்கூடியன்னு அர்த்தம். என்ன கிளர்ச்சி? சிங்கார கிளர்ச்சி. ஸோ மன்மதன் அவனுடைய சிங்கார கிளர்ச்சினால பிராகல்பியானது ரொம்ப வளர்ந்த, அப்படி வளர்ந்த சிங்கார ரசத்தோடு கூட கம்பாதீர சரைஹி கனஸ்தனபரைஹி. ஸோ கம்பா தீரத்தில் இருக்கக்கூடிய தேவி யார்? தேவியோட வெளிவந்த ரூபம் மன்மதன். அவனுடைய அப்போ தேவியோட சிங்காரம் தான் மன்மதனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ மன்மதனோட சிங்காரம் ஃபுல்லாக தேவியோட சிங்காரம் தான் அது. ஸோ கனஸ்தனபரைகி, நல்ல கனமான குச்சபாரங்களுடன், நல்ல மார்பகங்களுடன், புண்ணிய அங்குரைகி சாங்கரைகி, அப்படி புண்ணியத்தை பெருக்கெடுக்க வைக்கிறது. காஞ்சிபுரத்தில் எல்லாரும் யாரெல்லாம் காஞ்சிபுரத்துக்கு போகிறாளோ இல்லை எங்கே பிறந்திருக்காளோ எல்லாருக்குமே புண்ணியம் அப்படியே இது உருவெடுத்து வருது, கீழேருந்து அங்குரிச்சு வருது. அங்குரிச்சு விதையை போட்டால் இப்படி அங்குரமாக வருதோ வெளியில், அது மாதிரி புண்ணியமாகப்பட்டது வளர்ந்துட்டே வருது எல்லாருக்குமே. சாங்கரைகின்னு சங்கரோதி, எல்லாருக்கும் சேமத்தை கொடுக்கக்கூடிய அந்த தேவியுடைய மாதக உன்கிட்ட, அம்மா உங்ககிட்ட மனோசம்சயதாம், என்னுடைய மனசு ஆசிரியிக்கட்டும், உன்னையே ஆசிரியிக்கட்டும். இப்போ இங்கே என்னாச்சு? கண்ணழகு அப்படியே கருவிழியோடு இருக்குது, அதே சமயத்தில் செவ்வரி ஓடிய கண்ணாக இருக்குது, தேவியோட பார்வை அப்படியே இளமையோட இருப்பிடமாக இருக்குது. அது தவிர தாராநாத கிஷோரில் தலையில் அவளுடைய பிறைச்சந்திரன் தலையில் சூடின்னு இருக்கா. அப்புறம் நல்ல நாடி நரம்பெல்லாம் சிங்கார ரசத்தோடு மனசிலேயே அந்த அந்த பிறந்த அந்த மன்மதனை வெளிக்கொண்டு வரக்கூடிய சாமர்த்தியம் தேவிக்கு இருக்குது. அப்படி கம்பை நதிக்கரையில் அந்த காஞ்சிபுரத்தில் பிறந்த எல்லாருக்குமே புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய சேமத்தை கொடுக்கக்கூடிய அந்த தேவியிடம் மனோ சம்சயதாம், என்னுடைய மனசு நிலை பெறட்டும், ஆசிரியிக்கட்டும்னு சொல்றார் மூக்கன். தந்திராஹீன தமால நீல சுஷமை தாருண்ய லீலா கிருஹைஹி தாராநாத கிஷோர லாஞ்சித கச்சைஹி தாம்ராரவிந்தேக்ஷணைஹி மாதः சம்ஸ்ரயதாம் மனோ மனசிஜ பிராகல்பிய நாடிந்தமைஹி கம்பாதீரச்சரைர்கனஸ்தனவரைஹி புண்யாங்குரைர்சாங்கரைஹி நித்யம் நிஷ்கலதாம் உபேத்ய மருதாம் ரக்ஷாவிதிம் புஷ்ணதி தேஜஸ்சஞ்சய பாடவேன கிரணான் உஷ்ணத்யுதேர்முஷ்ணதி காஞ்சீமத்யகதாபி தீப்தி ஜனனி விஸ்வாந்தரே ஜృంభతే
काचित् चित्रम् अहो स्मृतापि तमसां निर्वापिका दीपिका ஆம். ஸோ நிஷ்டியம் நிச்சலதாம் உபேத்திய. நிச்சலம்னா அசையாம, ஆடாம அசையாம. ஒரு செகண்ட். ஸோ ஆடாமல் அசையாமல் இருக்கக்கூடிய நிச்சலதாம் உபேத்தியா. ஸோ தேவி வந்து தன்னுடைய ஒளினால் ஆடாமல் அசையாமல் இருந்தால் கூட மருதாம் ரக்ஷா விதிம் புஷ்ணதீம். ஸோ ரக்ஷை பண்ணணும்னா ஒரு ராஜாவாக இருந்தாலும் ரக்ஷை பண்ணணும்னா ராத்திரி மாறு வேஷத்தில் போய் பார்க்கணும், யார் திருடன் வரானான்னு பார்க்கணும், அவருக்கு எவ்வளோ வேலை இருக்குது. ஸோ ஒரே இடத்துல உட்காந்துருந்தா ராஜாவுக்கு என்ன நடக்கிறது நாட்டில்னு தெரியாது. ஆனால் தேவி அப்படி இல்லை. நீங்கள் ரிங் பண்ணுங்க ப்ளீஸ். ஆமாம். ஸோ மருதாம்னா ரெண்டு அர்த்தம். மருத்துனா ஒன்று காற்று. காற்றுன்னு எடுக்கும்போது நம்மளுக்குள்ள பிராணன் இருக்கே, அதுவும் காற்று தானே, பிராணவாயு. பிராணவாயு இல்லாட்டானா நம்ம வந்து ஜீவிக்க முடியாது. ஸோ அதனால இந்த பிராணத்தையே ரக்ஷை பண்ணுறா உள்ளுக்குள்ளே இருந்து. இன்னொன்று மருத்துன்னு சொன்னோன்னா மருத்துக்கள், இந்திரனோடு கூட உள்ளவர்கள் மருத்துக்கள். அது தேவர்களுக்கும் மருத்துக்கள்னு தான் பேர். ஏன்னா எல்லா மருத்துக்களோடு இந்திரன் இருக்கிறதுனால தேவர்களுக்கே மருத்துக்கள்னு ஒரு காமன் நேமும் உண்டு. ஸோ அப்படி தேவர்களை எல்லாம் ரக்ஷா விதிம் புஷ்ணதி, தேவர்களை காப்பாற்றுவதற்கு ரெடியாக இருக்கா, போஷிக்கிறாள். ஸோ அவள் வந்து அங்கே இங்கே போக வேண்டிய அவசியமே கிடையாது. அவளுடைய ஒளியினாலே அவள் எல்லாரையும் ரட்சிக்க கூடிய தன்மை உடையவள். தேஜஸ் சஞ்சய பாட்டவேன, அதான் இங்கே சொல்கிறோம். தேஜஸ் சஞ்சயம்னா குவியல், சஞ்சயம் அப்படி குவிச்சு கிடக்கு. பாட்டவேனா பட்டுன்னா திறமை. ஸோ அவளுடைய தேஜஸாக அந்த குவியலினாலேயே இதெல்லாம் பண்ணக்கூடியவள். உஷ்ணத்யுதேகே கிரணான் முஷ்ணதி. உஷ்ணத்யுதி யாரு? உஷ்ணத்தை கொடுக்கக்கூடிய ஒளி பொருந்திய சூரியன். அந்த சூரிய கிரணங்களை எல்லாம் தோற்கடிக்கக்கூடியது முஷ்ணதி, திருடக்கூடிய அவளுடைய தேஜஸ். ஸோ அவளுடைய அந்த தேஜஸ் ஆகப்படுது சூரியனையே கீழாக்கிடும். அப்படிப்பட்ட ஒலியோடு கூட அவள் எல்லாரும் ரட்சிக்கிறா. காஞ்சி தேச அல்லது காஞ்சி மத்திய, காஞ்சி நகரத்தின் நடுநாயகமாக இருக்கக்கூடியவள் கதா அப்படி இருந்து கொண்டு தீப்தி ஜனனி விஸ்வாந்தரே, உலகம் முழுவதும் ஒளி கொடுக்கக்கூடியவள். இப்போ நம்ம வந்து ஒரு லைட்டை எடுத்து சென்டர் ஆஃப் தி ஹாலில் நடுவில் ஒரு சின்ன தீபத்தை ஏற்றி வச்சா அது மொத்த ரூமுக்கே வெளிச்சத்தை கொடுக்கும். ஸோ அதை மாதிரி தேவி உலகத்துக்கே சென்டரான காஞ்சிபுரத்தில் இருந்தால் கூட அவளுடைய தீபமாகப்பட்டது, அவளுடைய ஒளியாகப்பட்டது உலகம் முழுக்கும். விஸ்வாந்தரே ஜுரும்பதே, வளரும், எல்லா உலகம் முழுக்கையும் பரவக்கூடிய அவளுடைய அந்த தீப்தின்னு ஒளி. காச்சித் சித்திரமகோ ஸ்மிருதாபி, இது ஒரு விசித்திரம். காச்சித் ஏதோ ஒன்று, இது எப்படி நினைக்க ஆச்சரியமாக இருக்குன்றிருக்கேன், விசித்திரமாக இருக்குது. அஹோ ஸ்மிருதாபி, அவளை நினைச்சாலே போருமா. தமசாம் நிர்வாபிகா தீபிகா, இருள் போயிடுங்கிறார். இப்போ என்ன இருளை சொல்கிறார்? உள்ளுக்குள்ள அஜ்ஞானம். தேவியை நினைச்சாலே மன இருள் நீங்கிவிடும். நிர்வாபிகான்னா அணைக்கிறது. ஸோ நிர்வாபனம்னா அணைக்கிறது. ஸோ அப்படி நம்மளுடைய இருடாகப்பட்டது நிர்வாபிகா தீபிகா, தேவியோட ஒளி அவளை நினைச்ச மாத்திரத்திலே நம்மளுடைய அஜ்ஞானத்தை நீக்கிவிடும். नित्यं निश्चलतामुपेत्य मरुतां रक्षाविधिं पुष्णति तेजस्सञ्चयपाटवेन किरणान् उष्णद्युतेर्मुष्णति काञ्चीमध्ये गतापि दीप्तिजननी विश्वान्तरे जृम्भते काचिच्चित्रमहो स्मृतापि तमसां निर्वापिका दीपिका. श्रीदेव्यै नमः.